வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் மசாலா. இது குண்டூர் சிக்கன் மசாலா. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குண்டூர் சிக்கன் மசாலாவுக்கு முதல்ல நம்ம சிக்கன் துண்டுகளை மசாலாவில் ஊற வைக்கணும். இதுக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் ஒரு பவுலில் எடுத்து அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ், 1/2 கப்பு தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு சிக்கன் துண்டுகளை நல்லா பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், ரெண்டு 3 நிமிஷம் வறுத்த பிறகு இதுல 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்ல பொன்னிறமான வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜார்ல மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். கடுகு பொரிச்ச உடனே இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு அடுத்தது அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் சேர்க்கணும். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கின பிறகு அதில் 3 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொடியாக நறுக்கின தக்காளி 2 இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்டும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவை 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தயிரில் ஊற வச்ச போன்லெஸ் சிக்கன் துண்டுகளை கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா திக் மசாலாவாக வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் பீசஸ் எடுத்ததுனால ரொம்ப நேரம் அதை வேக வைக்க வேண்டாம். நீங்கள் பெரிய பீசஸாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. குண்டூர் சிக்கன் மசாலா தயாராக இருக்குது. இது நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குண்டூர் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். இது நீங்கள் ரசம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.